இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஹேர் டை தாங்க. இந்த ஹேர் டைய ஒரு சினி ஆக்டர் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நானும் செய்து பார்த்தேன். ரொம்பவே எஃபெக்டிவா இருந்துச்சுங்க. இதை வந்து அவங்க எப்பயுமே கையில ஷூட்டிங் போகும்போது வச்சுக்குவாங்களாம். அந்த கிளிப் ஆட் பண்றேன் பாருங்க. நீங்களும் இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி கையில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தலையில வெள்ளை முடியே இல்லாம எப்போதுமே இருக்கிறாங்க. நரைமுடி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடும். வாங்க அந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டைய ரெண்டு பொருளை வச்சுதான் நம்ம செஞ்சிருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். அடி கனமா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அத ஸ்டவ்ல வச்சு பாத்திரத்துல தண்ணி எல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. பாருங்க, இதுல தண்ணி இருக்கு. தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளால வந்து வறுக்க முடியாது. அதனால தண்ணி எல்லாம் இல்லாம நல்லா வந்து பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சூடு பண்ணதுக்கு அப்புறம் நல்லா சிம்முல வச்சிருங்க ஃப்ளேமை. இப்போ இதுல நம்ம என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா வெங்காய தோலுங்க. இந்த தூக்கி போடுற இந்த வெங்காய தோல்ல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை வந்து இந்த ஹேர் டைல நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய ஸ்கேல்புக்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்குங்க. நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ராங்கா ஆகுங்க. நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் டைக்கு கருமையை நல்லாவே கொடுக்குங்க. இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கருமையா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா தான் இது கருப்பாகும். ஸோ நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செய்யுங்க. ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே கருத்துரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹேர் டை வந்து 100% உங்களுக்கு நேச்சுரலா கிடைக்காது. ரொம்ப கருப்பாயிருச்சுன்னா. ஸோ வந்து நம்மளுக்கு நேச்சுரலா கிராஜுவலா இதை வந்து கருகணும். அதனால நல்லா சிம்முல வச்சுக்கிட்டு இதை கருக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதேவி மேடம், அது அவங்க வந்து சீரியல் ஆக்டர்ஸ். அவங்க ஒரு படத்துல கூட நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்களுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த வெங்காயத்துல செய்யற ஹேர் டை வந்து அப்லோட் பண்ணி இருந்தாங்க. நானும் வந்து அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ரிசல்ட் செம்மையா இருந்துச்சுங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். நீங்க வந்து எங்கேயாவது வெளியில போகும்போது நம்மளுக்கு டக்குன்னு பார்க்கும்போது நம்ம தலையில வந்து வெள்ள முடியெல்லாம் தெரியும் பாத்தீங்களா. அந்த டைம்ல நம்ம வந்து லாங் ப்ராசஸா ஹேர் டை எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க இந்த ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இதை நம்ம கையில செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்ப வேணாலும் டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் இது. அவங்க வந்து ஷூட்டிங் போகும்போது இது எப்பயுமே கையில வச்சுக்குவாங்களாங்க. அவங்க இது வந்து பேக்ல இல்லாம ஷூட்டிங்கே போக மாட்டாங்களாம். அந்த மாதிரி அவங்களோட வீடியோல சொல்லி இருந்தாங்க. பாருங்க, நல்லா வந்து கருகருன்னு வறுத்து எடுத்துக்க போறோம். இப்ப பாருங்க, நல்லா வந்து கருக்கி எடுத்தாச்சு. இதுக்கு மேல வச்சிருந்தா இங்க பாருங்க நெருப்பா வர ஆரம்பிக்குது. பாருங்க நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு விடக்கூடாது. நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற ஒரு தட்டுல ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு தட்டுல வந்து நான் கொட்டிடுறேன். நல்லா வந்து ஆறட்டும். இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து இன்னொரு பொருளையும் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பொருளை இதோடயே சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே சரியா வந்து வறுபடாது. ஒன்னொன்னு ஒவ்வொரு விதத்துல வறுபடும். அதனால இப்ப நம்ம அடுத்த பொருளை வறுத்துக்கலாம். இப்போ வேற ஒரு பொருளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுதான் கடுகுங்க. நம்ம வீட்டுல ரெகுலரா யூஸ் பண்ற கடுகு தான். இந்த வெங்காயத்தோளோட சேர்த்து நம்ம இந்த கடுகையும் வறுக்க கூடாது. ஏன்னா ரெண்டுமே வேற விதமா வறுபடுன்றதுனால ஒண்ணு கருத்து ரொம்ப கருமையா போயிடும், ஒண்ணு வந்து சரியாவே வறுபடாது. அதனால நான் வந்து தனித்தனியா வறுத்து எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு நான் கடுகு சேர்த்துக்கிறேங்க. இந்த கடுகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு நேச்சுரலான ஒரு இன்கிரிடியன்ட்டுங்க. இதுல இருக்கிற பயன்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். இதுல வரக்கூடிய கடுகு எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. இப்போ இந்த ஹேர் டைல வந்து இந்த கடுகை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேருக்கு நல்ல கருமையை கொடுக்கும். பாருங்க, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இந்த கடுகை வந்து இந்த ஹேர் டேல சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர்ல வந்து இந்த ஹேர் டே வந்து நல்லா அப்படி பிடிச்சிக்குங்க. நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ற வரைக்கும் இந்த ஹேர் டே வந்து நம்ம தலையில அப்படியே இருக்கும், நல்லா கருகருன்னு இருக்கும். பதம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை எடுத்து இப்படி போடும்போது இப்ப பாருங்க கடுகு எடுக்கவே முடியாது, கையில எடுத்தாலுமே பாருங்க விழுந்துருது எல்லாம். அதோட பதம் பாத்தீங்கன்னா கரண்டியில ஒட்டும் நம்மளுக்கு. அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்பதான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது அப்படின்னு அர்த்தம். எண்ணெய் பிரியாம நம்ம இந்த கடுகை அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஹேர் டை கிடைக்காது. ஸோ கருஞ்சீரகத்தை நம்ம எப்படி வறுப்போமோ அதே மாதிரிதான் கடுகுங்க. இப்ப பாருங்க நான் எடுத்தேன்னா கரண்டியில வரவே வராது பாருங்க, இப்படி போட்டாலுமே கரண்டியில இருந்து விழுந்துருது பாருங்க கடுகு. இப்பதான் உங்களுக்கு வந்து பொரிஞ்சிட்டு வருது. நான் பதம் சொல்றேன். இப்ப பாருங்க கடுகு நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு, கருகருன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இப்படி கீழே போட்டோம் அப்படின்னா எல்லா கடுகுமே விழுந்துராதுங்க. இங்க பாருங்க கடுகு வந்து கரண்டியில அப்படியே ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. தட்டுனா மட்டும்தான் போகும் பாருங்க. இங்க பாருங்க இது பண்ணாலும் போகவே இல்லை பாருங்க. இந்த ஸ்டேஜ் வரணுங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து கடுகு வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் வந்து நம்ம வெங்காயத்தூள் வச்சிருக்கிற தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஆறட்டும். பாருங்க கடுகும் வெங்காயத்தூளும் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து இப்ப நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க. பவுடர் பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். பாருங்க இப்ப நல்லா நைஸா பவுடர் பண்ணிட்டு வரேன். பாருங்க பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை நம்ம கடுகு சேர்த்துருக்கிறதுனால நம்மளால வந்து சலிக்க முடியாது. இங்க பாருங்க நல்லா கட்டி கட்டியாதான் வந்திருக்கு பாருங்க, எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. நல்லா நைஸா அரைச்சி எடுத்துடணும். இங்க பாருங்க இது வந்து நீங்க எந்த ஒரு ஆயிலுமே மிக்ஸ் பண்ணாமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாங்க. இங்க பாருங்க எப்படி ஒட்டி இருக்கு பாருங்க. பாருங்க இது அப்படியே முடியிலையும் ஒட்டுங்க. நேத்து தான் நான் வந்து என்னுடைய முடிக்கு வந்து ஹேர் டை அப்ளை பண்ணேன். அதனால இப்ப என்னால வந்து போட்டு காமிக்க முடியாது வெள்ளை முடியல, அதனாலதான் கையில காமிக்கிறேன் நானு. பாருங்க அப்பனா பாருங்க கை எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவுதான் வந்து நீங்க இது பண்ணாலுமே போகாது, கையில அப்படியே ஒட்டி இருக்கு பாருங்க. சூப்பரான இன்ஸ்டன்டா நம்ம வெளியில கிளம்பும் போது இந்த ஹேர் டைய அப்ளை பண்ணிக்கலாங்க. இது அப்படியே நீங்க பவுடர் ஃபார்ம்லயும் வச்சுக்கலாம். இதை வந்து லிக்விடாவும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இதை லிக்விடா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன் அப்பப்ப யூஸ் பண்றதுக்கு. லிக்விடா எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்ல நீங்க அப்படியே வச்சுக்கிறதுனாலுமே நீங்க அப்படியே வந்து ஒரு இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. ஏதாவது பவுலு இல்லை ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது கண்ணாடி பாட்டிலே நீங்கள் வந்து இதை போட்டுடலாம். நான் வந்து இந்த கடாயிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இப்போ இதுல வந்து நான் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்க தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் எதை வேணாலுமே நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு. நீங்க வந்து ஆயில் மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை உங்களுக்கு வந்து
நாங்கள் டை மாதிரி தான் நான் வந்து ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை நான் பொடியாகவே வச்சு அப்ளை பண்ணிக்கிறனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 3 விதமாக இந்த 2 பொருளை வச்சு 3 விதமாக இந்த ஹேர் டேயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து உடைச்சி விட்டுக்கோங்க. பாருங்க இவ்வளோ ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்குது பாருங்க. ஹேர் செம்மையாக கிடைச்சிருக்குங்க. இது வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் தடவை மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து நீங்க ஆயில் நிறைய போட்டிருக்கிறதுனால கண்டிப்பா எண்ணெய் தடவுன மாதிரி தான் இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எண்ணெய் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெறும் பவுடர் மட்டுமே நீங்க வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம், டச்சப் பண்ணிக்கலாம். இல்ல ஆலோவேரா ஜெல் போட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டங்க, நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். பாருங்க எப்படி பாருங்க. இந்த அளவுக்கு நம்மளுடைய ஹேரும் பார்த்தீங்கன்னா நல்லா கருமையா மாறும். இதை வந்து எப்பயுமே நம்ம கையில வச்சுக்கலாங்க. எங்க வெளியில போகும்போது இதை கையில எடுத்துட்டு போயிட்டு வெள்ளை முடி தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா இது வந்து ஹேர் டே வந்து போயிடும். இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டே தான். நீங்க டக்குன்னு வந்து எங்கேயா வெளில போகும்போது காதோரத்துல இங்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை முடி தெரியும் பாருங்க, அங்கெல்லாம் இதை டச் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாவும் நீங்க ஹேர் ஆயில் மாதிரியும் இதை அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்க வெளியில போகலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்க எப்படி எந்த விதத்துல வேணாலும் பயன்படுத்தலாங்க. இது சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான். இந்த நம்ம இதுல போட்டிருக்கிற பொருட்கள் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள்ன்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. நீங்க பயப்படாம நீங்க இதை வந்து ட்ரை பண்ணலாங்க. இப்ப நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்க. போவே இல்லை பாருங்க, எவ்வளவுதான் தண்ணி ஊற்றினாலும் போகவே இல்லை. இப்படிதான் முடியிலையும் தண்ணி நிக்காம போயிருங்க. இங்க பாருங்க பாருங்க எவ்வளவு தேய்ச்சாலுமே போகல பாருங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.